நாங்க வள்ளியூர் சைடு உள்ள கிராமம்னு வைங்களேன், ஒரு விவசாய குடும்பம்னு வைங்க, வீடு எப்படி இருக்கும்? பின்னாடி ஒரு தோட்டம் இருக்கும். எங்க அப்பா கிட்ட நாங்க சொல்லி மல்லிகைப்பூ, கனமரப்பூ, பவள மல்லியெல்லாம் போட்டு வச்சிருப்போம். எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அந்த கிணத்தடியில உட்காந்து அப்படியே சோகமா எங்களுடைய மனசை ஆத்திக்கிடுவோம். ஆனா கல்யாணம் ஆகி போறது ஒரு அபார்ட்மெண்ட் வீடுன்னு வருங்க, ஒரு தொட்டி செடி கூட வைக்க முடியாத இடத்தில் எங்கள் ஆதங்கத்தை கூட காட்ட முடியாம அங்கே நாங்க சுயத்தை இழந்து நிற்கிறோமே, அது ஆண்களுக்கு என்னைக்காவது வாய்த்து இருக்கிறதா? இதுல உமான்னு கேட்டாங்க, ஆண்களுக்கு தான் பெரிய மரியாதை இருக்கிறது, கல்யாணத்துக்கு முன்னாடி ஆண்களுக்கு மரியாதையே கிடையாதுயா. நீங்க இந்த ஊர் ஆட்கள்கிட்ட கேளுங்க, பெரியவங்ககிட்ட, இந்த ஊர்ல என்ன விழா வைக்கணும்னு கல்யாணம் ஆனவங்ககிட்ட தான் கேட்பாங்க. கல்யாணம் ஆகாத பசங்க ஏதாவது பேசுவாங்க, எப்பா நீ அரட்டி கேட்டுப்பா, உனக்கு ஊர் வரியே கிடையாது, நீ தலைக்கட்டே கிடையாது, பேசாம உட்காருமாங்க. ஆனா கல்யாணமான பையனா இருந்தா அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவனை நம்பி ஒரு பொண்ணு வந்திருக்கிறா, அவன் முழு ஆளு என்று ஊர் வரி வாங்குவதே திருமணத்திற்கு பின்னால் தான் என்றால் ஆண்களுக்கு அப்பதான் மரியாதை வருது. கல்யாணத்துக்கு அப்புறம் எங்களுக்கு எல்லா மரியாதையும் போய் விடுகிறது.